நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே. ப்ரோ இப்ப என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். ஆ. சரி, சரி. உங்களுக்கு டைமிங் ஓகேவா? இல்ல வேற டைமிங்க்கு இது மாத்தீங்க? சரி, சரி, சரி. எனக்கும் ஓகே தான் ப்ரோ. ஆமாமா. எனக்கு 9 டூ 6 வரைக்கும் எனக்கு ஜாப். அதுக்கப்புறமேட்டு நான் இந்த மாரி இந்த டைம் சொன்னா ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஓகே. பேசிட்டேன், பேசிட்டேன். நேத்தே பேசிட்டேன். ஓகே, ஓகே. ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன்ல சேம் கான்செப்ட் என்னன்னா லினக்ஸ் டிஸ்க் எப்படி கிரியேட் பண்றது அப்புறம் ஓகேங்க. வந்துட்டு நெட்வொர்க்கிங் மூலியமா ஒரு ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு வந்துட்டு ஃபைலை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இந்த கான்செப்ட் பார்க்கலாம். அண்ட் தென் வந்துட்டு அந்த ஏஎம் நான் உங்களுக்கு மதியானம் சொல்லியிருப்பேன். ஐஏஎம்ல வந்துட்டு லீஸ்ட் ப்ரிவிலேஜ் அப்புறம் வந்துட்டு வேற என்னன்னா இந்த கண்டிஷன் கீ அப்புறம் வேற என்ன இது கண்டிஷன் கீலாம் உங்களுக்கு தெரியுமா? கண்டிஷன் கீனா அந்த கான்செப்ட் எனக்கு தெரியலைங்க. அது ஓகே. அப்புறம் கீனா அந்த செக்யூரிட்டி எனேபிள் பண்றதால கேக்குறீங்களா இல்ல எப்படி? இல்ல ப்ரோ, அதான் கண்டிஷன் கீன்றது வந்துட்டு அதான் நான் நான் ஜஸ்ட் என்ன கேக்குறேன்னா இப்படி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளினா நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் இல்லைங்க இந்த ப்ரோ. ரோல் செயினிங் அண்ட் கிராஸ் அக்கவுண்ட்ஸ் இதெல்லாம் எதுவும் பார்க்கல. பெர்மிஷன் பவுண்டரிஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. ஓகே ப்ரோ. ஸோ சரி. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாம் அட்மின் ஆக்சஸ் தானே கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க ப்ரோ. அட்மின் ஆக்சஸ் தான் அது அந்த அக்கௌண்ட். ஓகே ஓகே ப்ரோ. இருங்க நான் ஒரு விஎம் மட்டும் சாப்டர் கிரியேட் பண்றேன். ஓகே. லேப் கொஞ்சம் ஹேங் ஆகுது. கீ பேர்னா என்னன்னு தெரியும்ல ப்ரோ? கீ பேர்னா என்னன்னு இதுல ஏதாவது பப்ளிக் கீ, பிரைவேட் கீ அதுதான் ப்ரோ. அதான் ப்ரோ. அதாவது நம்ம லாகின் இப்ப நம்ம போனுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி வச்சிருக்கோம்ல என்டர் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சர்வருக்கு வந்துட்டு சர்வருக்கு வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இருக்கும் லாகின் ப்ராசஸ். அதுக்கு வந்து கீ பேர் தான். வித்தவுட் கீ பேர் வி கேனாட் டூ எனிதிங். அதான் இது வந்துட்டு கீ பேர். இப்ப எஸ்எஸ்ஹெச் லாகின் பண்றதுக்கு வந்து கீ பேர் வேணும். அதுக்காக வந்து நம்ம கீ பேர் யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்துட்டு இன்கேஸ் நீங்க எஸ்எஸ்எஸ் மூலியமா நம்ம பண்ணோம்னா பெம் ஃபைலா தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது அந்த பிடிஎஃப், பிஎக்ஸ் அதே மாதிரி வந்து பிஎன்ஜி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருக்கிற மாதிரி நம்ம எஸ்எஸ்எஸ் ஒரு சர்வர் ஒரு ரெபாசிட்டரியில இருந்து இன்னொரு ரெபாசிட்டரி போறது, சாரி சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு வந்துட்டு நம்ம லாகின் பண்றதுக்கு வந்து பெம் யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்துட்டு நம்ம புட் வழியா வந்துட்டு நம்ம லாகின் பண்ணலாம். அதுக்கு வந்து பிபிகே ஃபைல் யூஸ் பண்ணுவோம். அதாவது இருக்க பப்ளிக் ஃபைலை வந்து பிரைவேட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். அதே மாதிரியே வந்துட்டு பிரைவேட் அண்ட் பப்ளிக் என்கிரிப்ட் பண்றதுக்கு 2 டைப் இருக்கு கீபேர். ஒன்னு வந்து ஆர்எஸ்சிஏ ஒன்னு இருக்கும், அப்புறம் இன்னொன்னு வந்து இடி 25519 இருக்கும். ஆக்சுவலா ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நம்ம ஆர்எஸ்சிஏ மூலியமா வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே. அண்ட் தென் நெட்வொர்க் செட்டிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலா தெரியும். நான் எக்ஸிஸ்டிங்கே வைக்கிறேன். டிஃபால்ட் ஏதாவது இருக்கா? இது ஃபயர்வாலா? ஓகே. அப்புறம் வந்து செக்யூரிட்டி குரூப் அதுவுமே உங்களுக்கு தெரியும். இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல ப்ரோ? டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதாங்க ப்ரோ. ஓகே, அது தெரியும். சப்நெட் அதாவது நீங்க இப்ப சப்நெட் லெவல்ல வந்துட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே வந்துட்டு இது என்னது நெட்வொர்க் லெவல்ல பண்ணணும்னா என்ஏசிஎல் யூஸ் பண்ணுவீங்க. நாக்கில் சொட்டு.
இதுல இதுல என்ன எனக்கு ஓகேவா தெரியும்னா ஏதாவது ஷட் டவுனு, ஹைபர்நெட்டு, டெர்மினேஷன் ப்ராசஸ், பிளேஸ்மெண்ட் குரூப்பு, கர்னல் ஐடி தேவையில்ல. இது தெரியுங்களா ப்ரோ? யூசர் டேட்டா. அது தெரியும் ப்ரோ. ப்ரீரியரா நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணுமோ அதெல்லாம் போடுவோம். ஆமாங்க. அது அப்பாச்சி ஓகே. சர்வர் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆ செல் ஸ்கிரிப்டிங்கோட கமெண்ட்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஆமாம் ப்ரோ, கரெக்ட். பிளேஸ்மெண்ட் குரூப் வந்துட்டு நம்ம எப்படி சர்வர் வந்து அரேஞ்ச் ஆகணும். இப்போ ஒரு அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னா, என்னோட சர்வர் நான் ஒரு ஈஸ்ட் யூஎஸ்ஏல வந்துட்டு நான் ஒரு 10 சர்வர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பிளேஸ்மெண்ட் குரூப்ல வந்து அந்த சர்வர் எப்படி அரேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு www.google.com வந்துட்டு நான் சர்ச் பண்றேன். சைமல்டேனியஸா வந்துட்டு நான் இன்னொன்னு கிரிக் பர்சன் போய் ஒரு ஆப் பண்றேன் அப்படின்னா, ரெண்டுமே எனக்கு அட் அ டைம்ல வரணும்னா என்னோட 2 சர்வர் வந்து நியர்பையா இருக்கணும். அதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் குரூப் அப்படின்றது ஒரு சர்வர் எப்படி அரேஞ்ச் பண்ணணும். அதுல 3 டைப்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. அது நம்ம வந்து EC2ல வரும்போது பார்க்கலாம். ஓகே. அப்புறம் வந்துட்டு ஆட்டோ ரெக்கவரி. நம்ம இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு ஏதாவது டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, டிஃபால்ட்னா அந்த டிஃபால்ட்டா வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். இல்ல எனக்கு வேணாம்னா டிசேபிள் பண்ணலாம். நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு வேணும் இன்ஸ்டன்ஸ் உடைய டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷட் டவுன் பிஹேவியர் இன்கேஸ் நான் வந்து என்னோட இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டாப் பண்றேன் அப்படின்னா, ஷட் டவுன் ஆகாம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும். நீங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து டெர்மினேட் பண்ணுவீங்க. அது இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான் ப்ரோ. இது இது நம்ம சும்மா நசனசன்னு பேச வேணாம். அடுத்து போய்க்கலாம். சொல்லிட்டு கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நிறைய வழி இருக்கு ப்ரோ. நிறைய இதுல வந்து நம்ம லாகின் பண்ணி பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க்லாம் ஒரு ஐடியா இருக்குல்ல லினக்ஸ்ல? ப்ரோ அது லிங்க் பத்தி எனக்கு தெரியாது ப்ரோ. அதாவது இங்க பாருங்க, லிங்க்ல அந்த வந்து டைரக்டரி பாத்தீங்கன்னா 2 சேஞ்ச் டைப் பண்ற இருக்கு. கான்செப்ட் தான். அதான் ப்ரோ, ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் அந்த டைரக்டரி சேஞ்ச் பண்ற கான்செப்ட் தான். அதானே கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. அதாவது ஹார்ட் லிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து உங்க என்ன பேர் வச்சுக்கலாம். இப்ப பாலான்னு ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேமுக்கு நான் வந்து இன்னொரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்றேன். எப்படின்னா, என்ட்ட எப்படி சொல்றது? இப்ப என்ட்ட ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதே மாதிரி இன்னொரு ஃபைல் காப்பி பண்ணி, நான் இப்ப வந்து நான் இங்க இருந்து அந்த ஃபைல்ல வந்து நான் வேலை பார்க்குறேன். நீங்க வந்து உங்க பிளேஸ்ல இருந்து அந்த ஃபைல்ல வேலை பார்க்குறீங்க. இன்கேஸ் நான் இந்த ஃபைல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணேன்னா, அந்த உங்ககிட்ட இருக்க ஃபைல்லயும் சேஞ்ச் ஆகும். ஓகே. உங்ககிட்ட இருக்க ஃபைலும், என்கிட்ட இருக்க ஃபைலுக்கும் நான் ஒரு லிங்க் கிரியேட் பண்றேன். அதுதான் வந்து லிங்க். லிங்க்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து சாஃப்ட் லிங்க், ஹார்ட் லிங்க். ஹார்ட் லிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் வந்துட்டு நான் அந்த ஃபைல டெலீட் பண்ணிட்டேன்னா, உங்ககிட்டயே அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிரும். ஆனா சாஃப்ட் லிங்க் வந்துட்டு, நான் உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குன்னா, நான் இன்கேஸ் அந்த ஃபைல நான் டெலீட் பண்ணாலுமே, உங்ககிட்ட இருக்க ஃபைல் வந்து டெலீட் ஆவாது. அதான் சாஃப்ட் லிங்க். சாஃப்ட் லிங்க் வந்து பாத்த வந்து டினோட் பண்ணும். ஆனா ஹார்ட் லிங்க் அப்படின்றது சேம் ஃபைலா தான் இருக்கும். பட் ஆனா வந்துட்டு டிஃபரெண்ட் நேம்ல இருக்கும். சரிங்க. புரியுதா ப்ரோ? இல்ல நீங்க புரியலைனாலும் எதுனாலும் கேளுங்க. புரியுது. இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் பிராக்டிகலா பண்ணி பார்த்துட்டுனா கரெக்டா நான் புரிஞ்சுப்பேன். சரி இருங்க ஒரே நிமிஷம். இப்பயே காட்டுறேன் உங்களுக்கு. டச் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்களா? சரி.
txt அப்படின்னு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா லிங்க்குக்கு யூஸ் பண்றதுக்கு எல்என் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்என்ல வந்துட்டு பாலா டாட் டிஎக்ஸ்டினும் தென் வந்துட்டு இருங்க இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஹெச்ல வந்துட்டு வினோ டாட் டிஎக்ஸ்டின்னு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. ஓகேவா? இப்போ பாலான்றது என்கிட்ட இருக்க ஃபைலு, வினோன்றது உங்ககிட்ட இருக்க ஃபைலு. இப்போ நான் என்ன பண்றேன்னா எல்என்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்றேன் ஃபார் த லிங்க். இப்போ டாட் டிஎக்ஸ்டி வினோ டாட் டிஎக்ஸ்டி failure to create our link already exist. Oh, sorry. Bala dot txt remote txt. ப்ரோ அதாவது ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. அதாவது பாலான்றது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். வினோத்ன்ற ஃபைலுக்கு வந்து நான் லிங்க் பண்றேன்னா இப்போ நான் போய் என்ன பண்றேன்னா விஐல போயிட்டு பாலா டாட் டிஎக்ஸ்டில ஹாய் ஹலோன்னு போட்டிருக்கேனா. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்துட்டு என்னன்னா கேட் யூஸ் பண்ணி வினோத் டாட் டிஎக்ஸ்டில வந்துட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பாக்குறேன். ஹாய் ஹலோ வந்திருக்கு. உங்களுக்கு கதை புரியுதா? அதாவது நான் பாலான்ற ஃபைல்ல வந்துட்டு நான் போய் எழுதுனத நான் வினோத் ஃபைல்ல வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்ப நான் பாருங்க வினோத் டாட் டிஎக்ஸ்டி நான் வந்து ஓபன் பண்ணிட்டு இதுல போய் நான் என்ன பண்றேன்னா ஹலோ டெலீட் பண்ணிட்டு how are you அப்படின்னு கொடுத்துட்டு கேட் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து பாலா டாட் டிஎக்ஸ்டி காட்டினா சரி மாத்தி போட்டேன். பாலா டாட் டிஎக்ஸ்டி காட்டினா பாத்தீங்களா நான் வந்து வினோத் ஃபைல தான் இதான் லிங்க். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு டைரக்டரியை யூஸ் பண்றேன், நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு டைரக்டரி யூஸ் பண்றீங்க. இப்ப நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஆமாம். இப்ப டவ் ப்ரொடக்ஷன் இப்ப 2 இது இருந்துச்சுன்னா அப்ப அதுல மாத்தி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, இப்ப நம்ம மெயின் கான்செப்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா நான் டிஸ்க் வந்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா நான் டிஸ்க்குன்னு தனியா எந்த பிடிஎஃப் போடல. நீங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தா புரிஞ்சிரும்ல? புரிஞ்சுங்க. ஓகே ப்ரோ, இருங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஓகே ப்ரோ, இருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன எப்படி உங்களுக்கு சொல்றது? இங்க பாத்துக்கிட்டீங்களா ப்ரோ? அதாவது டிஸ்க் கான்செப்ட் என்னன்னா இபிஎஸ், அதாவது எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி இந்த ரன் ஆயிட்டு இருக்க இந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வேணும். இப்போ ரன் ஆயிட்டு இருக்க இந்த ஸ்டோரேஜுக்கு இந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதோட நெட்வொர்க் ஃபைல்ஸ் எல்லாமே, நெட்வொர்க் ஃபைல்ஸா இருக்கட்டும், ஓஎஸ் ஃபைல்ஸ், எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த இடம் பேர் தான் வந்துட்டு நம்ம இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய ஃபைல்ஸ், அப்புறம் வந்து நம்ம சிஸ்டமுடைய ஃபைல்ஸ், இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். அதுக்கு அந்த ரூட் டிவைஸ் நேம் டெவ் SDA1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 8 ஜிபில வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 15 ஜிபி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு எப்படி புதுசா ஒரு டிஸ்க வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு LSPLK அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. எதுக்குன்னா என்னோட இன்ஸ்டன்ஸ்ல என்னென்ன பிளாக்ஸ், அதாவது என்னென்ன ஆல்ரெடி வந்து டிஸ்க் இருக்கு அப்படின்றது காட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் வந்து LSPLKன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இங்க என்ன பார்த்தோம்னா SDA1 அப்படின்னு பார்த்தோமா, அந்த நேமை தான் இங்க போட்டிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. இது வந்து டிஸ்க் 8 ஜிபில வந்துட்டு ஒரு டிஸ்க் ஆட் ஆயிருக்கா பாக்குறீங்களா? அதுல அது வந்து டிஃபால்ட் ஸ்டோரேஜ். டிஃபால்ட் ஸ்டோரேஜ் டிஃபால்ட்னு கிடையாது, நம்ம ஆட் பண்ணோம்ல. அதான்
கிரியேட் இப்ப நம்ம பண்ணும்போது நம்ம ஆட் டிஃபால்ட்டா பண்ற வந்துரும். டிஃபால்ட்டா வந்துரும். ஆ. அதுல தான் OS இதுல ஓட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல இருக்கும். வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு டைரக்டரிஸ் அதுக்கு ஒரு 6 ஜிபி சம்திங் 7 ஜிபி பக்கம் வந்துருச்சு. அப்புறம் பூட் அந்த OS ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 1023 நியர் பை 1 ஜிபி பக்கம் வந்துட்டு எம்பில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதுல இருக்கும் ப்ரோ. ஓகேவா? இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஆடடா வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, fdisk அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. எதுக்கு அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு டிஸ்க் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணணும். பார்ட்டிஷன் அப்படின்றது டிஸ்கை வந்து பிரிக்கணும். ஓகேங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? இப்போ நான் வந்து சூடோல இருக்கேனா, ரூட் ஆக்சிஸ்ல தான் இருக்கேன். ஓகே. fdisk அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி டெவ் அப்படின்றது டிவைஸ். ஓகேவா? என்னோட டிவைஸ்ல SDA அப்படின்னு அப்படின்னு ஒரு டிஸ்கை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னோடனே கிரியேட் பண்ணிருச்சு. பட் ஆனா வந்து cannot open no such file directory எந்த ஃபைல்ஸும் உள்ள இல்லை அப்படின்னு தான். அப்புறம் டிஸ்க்கு டெவ் பிபி ஏன் இல்லைன்னு காட்டுது? கரண்ட்லி ஒரு ஒரே நிமிஷம் இருங்க, என்னன்னு மட்டும் பாக்குறேன். சரிங்க. டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடிய நியூ டிஸ்க் வந்து ஆட் பண்றோம். கரெக்டு தானே? ஃபர்ஸ்ட் fdisk தான் யூஸ் பண்ணுவோம். fdisk யூஸ் பண்ணி ஒரு டிஸ்கை வந்து கிரியேட் பண்ணுவோம். டிஸ்கை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க் வந்து ஆட் பண்ணிருப்போம். சரிங்க ப்ரோ. இப்ப நான் இது டிஸ்க்கு அந்த இதுல இப்பதான் நான் பாக்குறேன் நானு. நான் டவுட் இருந்தா சொல்றேன் ப்ரோ. நான் அந்த GUIல ஆட் பண்ணுவோம்ல, வால்யூம் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி லினக்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி டிஸ்க் ஆட் பண்ணதுல. ஆக்சுவலா நீங்க சொன்னதான் டிஸ்க் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, லினக்ஸ் வழியா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க நம்ம அட்டாச் பண்ணுவோம்.
இனிஷியலா இப்ப வந்துட்டு இங்க ஏன் ஆட் ஆக மாட்டேங்குது, இங்க ஏன் எரர் வந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் ஓகே. LSBLK போடும்போது ஆக்சுவலா வந்து 8 ஜிபி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாமா. ஓகேங்களா? அந்த 8 ஜிபில நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் டிஸ்க் கிரியேட் நான் பார்ட்டிஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்மகிட்ட ம். வந்து VPC இருக்கா? ஒரு ஒரு அதான் நீங்க வைடு வந்து இப்ப ஆட் பண்ணாமயே இது பண்ணிட்டீங்க. நான் ஆட் பண்ணாமலே வந்துட்டு இது பண்ணிட்டேன். பார்ட்டிஷன் பண்ணேன். ஓகே. பார்ட்டிஷன்னா பிரிக்கிறது. இது ஓகே. அதுன்னு ஒரு ஜிபியா நம்ம பிரிக்கிறது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலி அங்க வந்துட்டு பாருங்க, த டிஸ்க் இஸ் கரண்ட்லி இன் யூஸ். அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிஸ்க்ல போயி நான் பார்ட்டிஷன் பண்ணதுனால எனக்கு எரர் ம். வந்துருச்சு. ஸோ நான் இப்ப ஓகே. இங்க என்ன பண்ணணும்னா, நான் போய் இன்ஸ்டன்ஸ ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா ஸ்டாப் பண்ணி தான் என்னால அட்டாச் பண்ண ம். முடியும். ஆமாமா. ஸ்டாப் பண்ணி தான் எடிட் பண்ண முடியும். அந்த இது கான்ஃபிகர் பண்ண முடியும். கான்ஃபிகர் பண்ண முடியுமா? இப்ப நான் வந்து போய் ஸ்டாப் பண்ணணும். டாஷ்போர்ட் போறேன். நான் என்னடா வரலன்னு நெனச்சுட்டு இருந்தேன். இருங்க ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ணோனே உடனே வந்துட்டு எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதாகாது. ம். ஓகே ஆனா ப்ரோ. வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் போய் ஆக்ஷன்ல போயிட்டு ஸ்டோரேஜ்ல அட்டாச் வால்யூம். கரண்ட்லி வந்துட்டு 8 ஜிபி யூசிங்ல இருக்கு. நான் போயிட்டு கிரியேட் வால்யூம். ப்ரோ இந்த ஐஆப்ஸ், த்ரோபுட் அதெல்லாம் ஐடியா இருக்கா? ம். ஆ இல்லைங்க ப்ரோ. த்ரோபுட் அதெல்லாம் நான் எடிட் ப்ரோ பண்ணி பார்த்ததில்ல. இது வந்து இன்புட், அவுட்புட் இதுன்னு சொல்லுவோம். அதாவது பெர் செகண்டுக்கு வந்து எவ்வளோ இன்புட் நம்ம அதாவது வெளிய இருந்து வரக்கூடிய எவ்வளோ இன்புட்ட வந்துட்டு பெர் செகண்டுக்கு ரீட் பண்ண முடியுது. அதே மாதிரியே ஓகே. வந்துட்டு பெர் செகண்டுக்கு எவ்வளோ அவுட்புட் வந்து குடுக்க முடியும் அப்டின்னா, மினிமம் ம். வந்துட்டு 3000 ஐஆப்ஸ் அப்டின்னு ஓகே. சொல்லுவாங்க. அதே ஓகே. மாரியே த்ரோபுட்ன்றது பெர் செகண்டுக்கு வந்து எவ்வளோ நெட் எம்பிபிஎஸ் பெர் செகண்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆ இன்டர்நெட் வந்துட்டு இது பண்ண முடியுது, ரீட் பண்ண முடியுது இன்டர்நெட்ட அப்படின்னு சொல்றது தான் வந்து 125. ஸோ இப்ப நான் ஓகே. நான் என்னோட லேப் வந்து ஸ்லோவா இருந்தாலுமே, நம்ம இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு பெர் செகண்டுக்கு வேகமா வந்துட்டு கமாண்ட் லைன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். போர்ட்டல் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு காரணம் வந்து இந்த இந்த இதுதான். ஓகேங்க ப்ரோ. அவைலபிலிட்டி ஜோன் கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. அதானா? பேரு பேரு கேட்கல. ம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரோ, ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ம். இந்த வால்யூம் வந்துட்டு 100 ஜிபி. ஓகே. சரி. ம். ப்ரோ இன்ஸ்டன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம்ல? அப்பதானே காட்டும். அதான் அதுக்குதான். இன்ஸ்டன்ஸ் தான் ப்ரோ ஆன் பண்ண ம். போறேன். ம். இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதனால தான் அட்டாச் ஆக மாட்டேங்குது. ஒரு எலாஸ்டிக் ஐபினா ஓகே தானே தெரியும்ல? தெரியுங்க ப்ரோ அது. ஓகே. எனக்கு கொஞ்சம் லேப்பு ஆகுது. ஸ்டக் ஆகுது. ம். ஓகே. நம்ம வந்து இந்த 100 ஜிபிய கொண்டு போய் நம்ம இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு அட்டாச் பண்ண போறோம். ஓகே. இங்க பாருங்க.
இன்னும் வந்துட்டு காட்ட மாட்டேங்குது. அவைலபிலிட்டி ஏ, இது வந்துட்டு நம்மளுது வந்துட்டு என்னது? availability A. இது ஏ, இது கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம கிரியேட் பண்ணோம்ல ப்ரோ. ஆக்சுவலா இங்க காட்டணும்ல நீங்க. எனக்கு அட்மின் ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அட்மின் ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ரூட் அக்கௌண்ட் சென்ட் பண்ணட்டுமா? இல்ல இருங்க இருங்க இருங்க. எனக்கு தெரிஞ்சு அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு நம்ம மாத்திக்கிது கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் என்ன ஃபெச் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா? ஏ ஃபெச் ஆகுதா? நான் சி கொடுக்குறேன். சி கொடுத்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்றேன். நான் வந்து வால்யூம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஏ எங்க இருக்கு? இந்த ஏவை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அட்டாச் வால்யூம் கொடுக்குறேன். அட்டாச் வால்யூம் கொடுத்தா இப்போ வரணும், ஆனால் வரல. டிவைஸ் நேம் ஸ்பெசிஃபையர் தான் கேட்குது. மறுபடியும் EC2 போகிறேன். ஸ்டோரேஜ் போயிட்டு அட்டாச் வால்யூம் கொடுக்குறேன், வரணும். ப்ரோ அதாவது இப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு US ஈஸ்ட் 1C வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்களேன். நம்ம என்ன பண்ணிருக்கோம் வந்து 1D ல மாத்தி பண்ணிட்டீங்க. 1 நான் வந்துட்டு எதுல பண்ணியிருந்தோம்னா 1A ல பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே. அதுதான் வந்துட்டு அதனால வந்துட்டு நம்மளுக்கு எரர் அடிச்சுது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நம்ம டிவைஸ் நேம் வந்து STBன்னு வைக்கிறேன். ஓகேவா ப்ரோ? இப்ப ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி, என்னடா அது ஏதோ எரர் அடிக்குது, இன்வாலிடா? இருங்க அது என்ன பேர் வைக்கலாம்? XVDDD ப்ரோ, நோட் பண்ணிக்கோங்க டிவைஸ் நேம். ஓகே. இப்ப அட்டாச் ஆயிரும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணிருக்கிறது உபன்டோக்கு வந்துட்டு சில நேம் வந்துட்டு சப்போர்ட் ஆகாது டிவைஸ் நேம். ஓகே.
ஓகேவா ப்ரோ? இப்ப நான் வந்து குயிக்கா ஒரு ரீகால் குடுக்குறேன். என்ன பார்த்தோன்றது. ஸ்டார்ட்டிங் ஆ. வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுல வந்துட்டு அடிஷனலா நான் வந்து ஒரு டிஸ்க் ஆட் பண்ணணும். ஸோ டிஸ்க் ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வால்யூம் கிரியேட் பண்றோம். அந்த வால்யூம் நம்ம வந்துட்டு 100 ஜிபில ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இப்ப என்னன்னா ஒரு வால்யூம் நம்மளுக்கு இருக்கு, ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. 2யும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஆனா அந்த இன்ஸ்டன்ஸுக்கு அந்த வால்யூம் வந்து யூஸ் பண்ற மாரி நம்ம இன்னும் எதுவுமே பண்ணல. அது எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து லினக்ஸ்ல சில கமாண்ட்ஸ் யூஸ் பண்றது மூலியமா தான் அந்த டிஸ்க் வந்து யூசபிளா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ புரியுதுடா? நான் ஆக்சுவலா நான் ஆ. எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரியுதா? இல்ல, இல்ல. புரியுது, புரியுது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம என்னன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு டிஸ்க வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஆனா வந்து அது யூசபிள் கண்டிஷன்ல இல்ல. எப்ப யூசபிளா மாறும்னா, நம்ம வந்து அத பார்ட்டிஷனா மாத்துனா தான் மாறும். ஸோ அதுக்கு தான் ஓகே. வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற கமாண்ட் என்னன்னா, fdisk அப்படின்னு ஒரு கமாண்ட். ரைட்டு. செஷன் டைம் அவுட் ஆயிடுச்சு. யப்பா சாமி! இருங்க ஒரே நிமிஷம். உங்களுக்கே தெரியும்ல ரொம்ப நேரம் வந்துட்டு CLI ஆன்ல இருந்துச்சுன்னா செஷன் டைம் அவுட் ஆயிரும். ஆமாமாமா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். ஆக்சுவலா இதுக்கே ட்ரை ஆயிருச்சு. சரி பார்ப்போம். ஹலோ ப்ரோ. சொல்லுங்க. இப்பதான் கேக்குது. சாரி ப்ரோ நெட்வொர்க் இஷ்யூ போல. நான் பாட்டுக்கு இங்க பேசிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது நான் இங்க இல்லைன்றது. சரி. ஓகே. இப்ப வந்து சொல்லுங்க. அந்த ஃபைல் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. ப்ரோ இப்ப கேக்குதா? ஹலோ? ஹலோ? இப்ப கேக்குதுங்க ப்ரோ. கேக்குது, கேக்குது. ப்ரோ அது சொல்லுங்க. எஸ்டி? ப்ரோ இல்ல எஸ்டி எக்ஸ்வின்னு எக்ஸ்பி, எக்ஸ்வி டி பிபி டபுள் பி. எக்ஸ்வி டிபி. வி டபுள் பி. ஓகேவா ப்ரோ கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸ்கிரீன் தெரியல எனக்கு. தெரியலையா? ம். ஆக்சுவலா ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு ப்ரோ. இருங்க நான் ரீஜாயின் பண்றேன். இருங்க நான் ரீஜாயின் ஆறேன். ஆ.
சென்னையில தான் ப்ரோ. ஹேண்டில் டெக் லேப்னு ஒரு கம்பெனி. மேனுவல் டெஸ்டிங் தான். ப்ரோ இப்ப டெஸ்டிங் எல்லாமே இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இப்ப டெவாப்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ. நெட்வொர்க் பயங்கரமா இதா லாக் ஆகுது. நான் அதனாலதான் இவ்வளவு சாரி. ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஆகுது. ஓகே. ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க வந்து நேம் கரெக்டா சொன்னீங்களா? கரெக்டா தான் சொன்னேன். XVDBB. LSBLK. அதாவது நான் சொன்னேன்ல ப்ரோ. இப்ப நம்ம வந்து அங்க நீங்க என்ன நேம் சொன்னீங்க? SD XV. XV சொன்னீங்களா? XV சொன்னீங்களா? ஆனா இங்க பாருங்களேன். நம்மளுடைய பேரே அங்க இருக்காது. ஏன்னா நம்ம உபுண்டு ஃபைல் சிஸ்டம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு நம்ம என்ன டிஸ்க் ஆட் பண்றோமோ அதுக்கு நிகரா வேற ஒரு நேம வந்து இங்க ஷோ பண்ணும். சரி. ஸோ அதனால இங்க நம்ம அதை காப்பி பண்ணி போடணும். ஸோ எஃப் டிஸ்க்கு டெவ் பேஸ்ட். ஓகே ப்ரோ, புரியுதா? புரியுது. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா பார்ட்டிஷன் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு ஒரு நியூன்றதுக்கு என்ன அடுத்தது எனக்கு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணித்தா PA. அடுத்த வந்துட்டு இங்க வந்து என்டர் நீங்க பார்ட்டிஷன் எத்தனை அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். எனக்கு 4 வேணும், 5 வேணும் வந்து எனக்கு பிரிச்சு எத்தனை பார்ட்டிஷனா வேணும்னு சொல்லிட்டு நான் 100 GB வந்துட்டு எனக்கு ஒரே பார்ட்டிஷனா கொடுத்துருன்னு நான் வந்து டிஃபால்ட்டா 1 கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் செக்டார் பாத்தீங்கன்னா 244 பைட்ஸ் மாதிரி எடுத்துக்கும். அடுத்தது ஏன் ஸ்டெக் ஆகுது இடையில? அடுத்து என்னன்னா W எதுக்குன்னா சேவ் பண்றதுக்கு, எதுக்குன்னா போயிட்டு அது உங்களுக்கு தெரியும். ப்ரோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். பார்ட்டிஷன் பண்ணதை வந்துட்டு என்ன பண்ணும்னா நம்ம இப்ப அந்த டிஸ்க்ல வந்து ஏதாவது ஃபைல் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அது வந்து எப்படி ஸ்ட்ரக்சரா வந்து ஸ்டோர் ஆகணும். இப்ப வந்துட்டு இப்ப நம்ம இருங்க வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா யூஸபிளா இது வந்து யூஸ் பார்ட்டிஷன் மட்டும் நம்ம வந்து இப்போ OS கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்ட்ரக்சரா வந்துட்டு எப்படி பண்ணணும்னா ஒரு ஃபைல் ஃபார்மேட் பண்ணணும், எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் அலைனா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபைல் இருக்கு. சரி, ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் பேர் தான் வந்து மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூடோ தேவையில்ல, நம்ம ஆல்ரெடி ரூட் யூசர்ல தான் இருக்கோம், அதனால தேவைப்படாது. ஸோ மேக் அடுத்து வந்து FSன்றது ஃபைல் சிஸ்டம். என்னோட ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணு. அதுக்கு என்னன்னா EXT சொல்லுவோம், EXT ஃபைல் ஃபார்மேட். அது வந்து என்னோட வெர்ஷன் வந்துட்டு 4. ஓகே. வந்துட்டு மேக் ஃபைல் சிஸ்டம் என்னோட டெவ்வ நம்ம அங்க காப்பி பண்ணது எனக்கு மாத்தி கொடு அப்படின்னு நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஹேங் ஆகுது இருங்க. இப்ப வந்து எஸ் ப்ரொசீடான்னு கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டோம்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்னோட இதை வந்துட்டு நான் இது பண்ணிட்டேன். என்ன பண்ணிருக்கேன், ஃபைல் சிஸ்டமா வந்துட்டு மாத்திருக்கேன். எப்படி வந்து அலைன் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு மாத்திட்டேன். புரிஞ்சதா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்? புரிஞ்சது ப்ரோ. நான் பண்ணி பார்க்கறேன், ஹேண்ட்ஸ் பண்ணி பார்க்கறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ அடுத்தது என்ன பண்ணிருக்கோம்? ஓகே ப்ரோ, இது பண்ணிட்டோமா? அடுத்த கான்செப்ட் இது வந்து டிஸ்கை கிரியேட் பண்ணி இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா மவுண்ட் கேள்விப்பட்டீங்களா? மவுண்ட் பண்றது. மவுண்ட் பண்றது ஓகே ப்ரோ. அதுதான் இப்ப நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சதை வந்து மவுண்ட் பண்றோம். அப்பதான் வந்து அங்க நம்ம பண்ண முடியும். ஓகே ப்ரோ, சூப்பர். இப்ப நான் வந்துட்டு ஒரு ஃபைல் டைரக்டரி ஒன்னு கிரியேட் பண்றேன். மேக்கர் மவுண்ட் MT அந்த இதுல
நான் வந்துட்டு ஒரு என்ன பேர் வைக்கலாம், வினோ அப்படின்னு வைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் மவுண்ட் பண்ணக்கூடிய நம்ம இப்போ வந்து கிரியேட் பண்ண டிஸ்கை வந்து நான் வினோக்குள்ள வைக்கிறேன். டெவ் அது பேர் என்ன, பேஸ்ட். ஓகே, அடுத்து வந்துட்டு எம்என்டி சாரி வினோ. ஓகேவா ப்ரோ? இப்போ எல்எஸ்ல போயிட்டு பார்த்தனா ஐயோ இதுக்குள்ள இருக்காதா, சிடி எம்என்டி சாரி இங்க இருக்காது. இது ஆக்சுவலா ஓன் டைரக்டரி போகணும்னு நினைக்கிறேன். சிடி இதுல இருக்கு, இங்க இருக்க பாருங்க, என் மவுஸ் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய டிஸ்க் வந்துட்டு யூசபிளா மாறிடுச்சு. ஓகேவா ப்ரோ? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இருங்க, இப்ப நான் வந்து மவுண்ட் பண்ண பாத்தீங்களா, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வந்துருச்சா வினோ? வினோக்குள்ள என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. ஓ, ஹிடன் ஃபைல்ஸா இருக்குமோ? இல்ல, வினோல வந்துட்டு மவுண்ட் ஆயிருக்கு. நீங்க வினோ எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணாலே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான் ஸ்டோரேஜ். ஓகேவா ப்ரோ? இப்போ நான் என்ன டிஸ்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். இந்த இதை வந்துட்டு ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நான் வந்துட்டு கொண்டு போகணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, நான் மொத்தம் வந்து ரெண்டு இதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, ஸ்னாப்ஷாட் இல்ல. அதாவது இப்ப என்கிட்ட ஒரு ஃபைல், இப்ப நம்ம வந்துட்டு லிங்க் ஒன்று பட்டோம். ஆக்சுவலா வந்து லிங்க் வந்துட்டு அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி எப்படி சொல்றது, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, நம்ம அப்படி அது வந்து கான்செப்ட் அப்படிதான். ஆனா வந்துட்டு அது யூசபிள் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, உங்ககிட்டயும் ஒரு ஃபைல் இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே நெட்வொர்க்ல வந்துட்டு ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு ஃபைல் எப்படி ஷேர் பண்றது அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் வந்துட்டு என்கிட்ட ஒரு டிஸ்க் இருக்கு, நான் இந்த டிஸ்கை வந்து உங்களுக்கு நான் வந்து அப்படியே மாத்த போறேன், கொடுக்க போறேன். அது நான் எப்படி உங்களுடைய லேப்டாப்புக்கு நான் சென்ட் பண்ண போறேன் அப்படின்றத இப்ப காட்ட போறேன். ஓகே, நான் அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இருந்த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாம் குழப்பின்றதோட மறுபடியும் இன்டர்லைன் ஆயிரும். லேப்டாப் கஷ்டமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஓகே ஓகே. லேப் அங்கங்க ஸ்டக் ஆயிருது ப்ரோ, அதனால என்னன்னு தெரியல. என்னோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா இருக்கா ஸ்கிரீன்ல? ஆமாமா, உங்களோட கர்சர் வந்து ஸ்லோவா இதாகுது.
நான் சர்வர் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். அடடடா, அமேசான் உபண்டோ போடாம அமேசான் லினக்ஸ் போட்டேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். LSBLK. ஓகே ப்ரோ, இப்போ நான் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு LSBLK எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு? புரியுதுங்க ப்ரோ. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, சேம் வே நான் அப்பதான் பண்ண மாதிரி அந்த ஸ்டோரேஜை கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணுவேன். 100 GB நான் அட்டாச் பண்றேன். டிவைஸ் வந்துட்டு நான் இதுக்கு வந்து எஸ்டிபி இப்ப அதுல வந்து சப்போர்ட் பண்ணல. மேபி இதுல சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டிபி புரிஞ்சுதா உங்களுக்கு? உபண்டோல வந்துட்டு சப்போர்ட் ஆகாது, அமேசான்ல சப்போர்ட் ஆகுது. அதுதான் சில இது இருக்கு ப்ரோ. இப்ப பாருங்க, நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, சர்வர் கிளைண்ட் 2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் சர்வர்ல வந்து என்னோட டிஸ்க் கிரியேட் பண்ணிருக்கேன். டிஸ்க் வந்துட்டு எஸ்டிபின்னு கிரியேட் பண்ணிருக்கேன் ஒரு டிஸ்க். அந்த டிஸ்கை நான் என்ன பண்ணுவேன்னா, கிளைண்ட்டுக்கு நான் அந்த டிஸ்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. அதான் கான்செப்ட் ப்ரோ. அது மட்டும் எப்படின்னு பாருங்க, பாத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன கமாண்ட் ப்ரோ யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? எது ப்ரோ? நம்ம போன கிரியேட் பண்றதுக்கா? இப்ப அதேதான், சேம் வே போன ஆன்சான்ல பார்த்ததே தான். fdisk யூஸ் பண்ணி dev stb யூஸ் பண்ணுவோம். ஓகே. என்னாச்சு? The device contain a ext4 signature and it will removed by a write command. So see fdisk 8 man page to wrapper up created a new task. Okay, பார்த்துக்கலாம். என்ன பார்ட்டிஷன் எனக்கு வந்துட்டு டிஃபால்ட் தான். ஃபர்ஸ்ட் செக்டர், செகண்ட் செக்டர். ஓகே. கமாண்ட் வந்து W எனக்கு சேவ் ஆகணும். ஓகே, ரைட்டு. ஓகே ப்ரோ, சேவ் பண்ணிட்டோமா? இப்போ வந்து LSBLKல போய் பார்த்தோம்னா நம்மளோட இது வந்துருச்சு 100 GB. ஓகே. காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்றோம், ஃபைல் சிஸ்டமா மாத்தணும். ஞாபகம் இருக்கா ப்ரோ? ext4 dev அலோகேட் ஆயிருக்கு. ரைட்டிங் ஜேர்னல். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும், மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்றதுக்கு mkdir கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன மவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணதை வந்துட்டு இப்போ நான் மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி dev
எஸ்டிஏ வந்துட்டு எதுக்குள்ளேனா மவுண்ட்டு என்ன பேர் ப்ரோ போட்டோம்? சர்வர் இல்ல இங்க நம்ம வந்துட்டு நம்ம போடுறதுதான் பேரு. ஸோ நான் மவுண்ட்டு ஷேர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஷேர்னா நம்ம இதை கொண்டு போய் ஷேர் பண்ணுவோம். மவுண்ட் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படி இருந்துச்சு. மவுண்ட் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ மவுண்ட்டு டெவ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிடி எம்என் ஓ சாரி ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா சிடி ஓகே எம்கேடிஆர்ஐல ஷேர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ நம்ம வந்து எஸ்டிஏ மவுண்ட் ஷேர் ஷேர் மவுண்ட் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா ஏன் வர மாட்டேங்குது? SDA device does not exist. Programs the point it does not exist. கரெக்டாக பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது கிரியேட் பண்ணியாச்சு. என்னாச்சு? எல்எஸ்பிஎல்கே போட்டோமா? எல்எஸ்பிஎல்கே போட்டோம். மெண்டல் ப்ரோ நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் கண்டுபிடிச்சிங்களா? நேம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? ஆக்சுவலா வந்துட்டு மவுண்ட் டெஃப் நேம் தான் ப்ரோ வரும். நம்ம பாருங்க அதை போட்டுட்டு இருந்தோம். ஓகே இப்ப வரும் ப்ரோ. இப்பயும் அதே வருது. மவுண்ட் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்ப ஏன் அப்படியாச்சு? ஓகே ப்ரோ, இது மட்டும் நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். ஏன்னா இப்ப நான் 2 ஃபோல்டரா வச்சு போடும் போது எனக்கு வரல. ஆனா வந்துட்டு இப்ப நான் ஃபோல்டரா வைக்கும் போது வருது. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். மவுண்ட் ஃபர்ஸ்ட் நான் மவுண்ட் டெலிட் பண்றோம். சிடி எம்என்டி இருக்கா? போய்க்கிறேன். எல்எஸ்பிஎல்கே ஓகே மவுண்ட்டுக்குள்ள அந்த இதை டெலிட் பண்ணணும். சாரி ஆர்எம்டிஏ சேனல் இது இருக்காது. அதே மாதிரி மட்டும் எல்எஸ் மவுண்ட்டு மட்டும் இருக்கு. மவுண்ட்டையும் வந்து கிளியர் பண்ணு. ஓகே எல்எஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து மவுண்ட் பண்ணலாம். டெவ் கிரியேட் பண்ணிட்டு விட்டோம். இதில் எம்டியில் ஸ்டார் வராது, எனக்கு வராது ஏன்னா கிரியேட் பண்ணலை.
already mounted on empty. Mounted. Special device already mounted to point does not exist. ப்ரோ ஆக்சுவலா வந்துட்டு மவுண்ட் ஆயிடுச்சு. ஆனா சரிங்க ப்ரோ. நான் அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். இங்க ஓகே எங்கேயோ ஓகே. காட்டுமே உங்களுக்கு. இதா இங்க இருங்க. இந்த லைன் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆல்ரெடி மவுண்டட் ஆன் மவுண்ட் ஃபைல்ல வந்து டெலீட் ஆச்சு, மவுண்ட் ஆயிடுச்சு. இப்ப ஓகே நான் ப்ரோ, அது ஹிஸ்டரி போடுங்க, கமெண்ட் ஹிஸ்டரி கமெண்ட் போடுங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றதை காட்டும். அப்ப நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்த நேம் கரெக்ட் தானே ப்ரோ அது? இல்ல ப்ரோ கரெக்ட் தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா மவுண்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. மவுண்ட் ஷேர்னு நான் 2 கிரியேட் பண்ணி மவுண்ட் பண்ணேன். ஆனா வந்து என்னால மவுண்ட் பண்ண முடியல. ஆனா நான் வெறும் மவுண்ட் ஃபோல்டர்ல வந்துட்டு நான் அந்த டேட்டா வைக்கும் போது மவுண்ட் ஆகுது. அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அது நான் பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணேன். சரி இருங்க, எனிவே மவுண்ட் ஆயிருக்கு. நான் ஹோம் டைரக்டரியில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பாக்குறேன். ஆக்சுவலா எங்க மவுண்ட் ஆயிருக்குன்னு தெரியணும். சிடி ஆக்சுவலா எங்க மவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரோ, நம்ம இதுல மவுண்ட் ஆயிருக்கு. அதாவது ஹோம் டைரக்டரியில வந்துட்டு ரூட் டைரக்டரியில வந்துட்டு மவுண்ட் ஆயிருக்கு. சரி ஓகேவா ப்ரோ? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வே ஹோமுக்கு போனோம். ஹோம் இருக்கு இங்க. டைரக்டரி வருது. சிடி இதுல இருந்து வெளியே வரணும். சிடி ஹோம் சிடி EC2 user. ஓகே, ls mount cd mount. ஓகே, மவுண்ட் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ சர்வர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி மேக் ஃபைல் சிஸ்டம் மாத்திட்டு மவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா NFS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணாதான் இந்த சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா NFSன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. யாம் சம்திங் வரும். ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, யாம் இன்ஸ்டால் NFS கர்னல் சர்வர். இதான் ப்ரோ கமாண்டு. சரி. unable to find the NFS kernel server. இதுக்குதான் உபெண்டோ போனோம்னா இந்த பிரச்சனையே இல்லை. இவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு OS பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது பிஹேவ் பண்ணும். ஆமா ஆமா ப்ரோ, பேக்கேஜ் நேம் வந்து மாறுதுல. பேக்கேஜ் நேம் வந்து மாறும். உபெண்டோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உபெண்டோ தான் யூஸ் பண்ணுவேன். நானும் உபெண்டோ தான் யூஸ் பண்ணுவேன். அமேசான் லினக்ஸ் நான் போகவே மாட்டேன். அதான் ப்ரோ, நான் அவசரப்பட்டு அமேசான்ல 2 கிரியேட் பண்ணிட்டேன்னா
அதான் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இருங்க நான் என்னன்னு பாக்குறேன். ஆக்சுவலா என்ன வரும்னு தெரியல. NFS. Something I can install and into. ம். கதையே வேறையா இருக்கு பாருங்க. ம். ஓகே ப்ரோ, இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம சேஞ்ச் மோட் கமாண்ட் தெரியுங்களா ப்ரோ? தெரியும் ப்ரோ. சிஹெச்மோட் ஃபைல் பர்மிஷன் மாத்ததான் சொல்றீங்க. ஆமாம் ப்ரோ. ஓகே. சேஞ்ச் மாட் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, கான்ஃபிகர் பண்ணோம். நானோ ext எக்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நம்மளது வந்து ஆக்சுவலா டேட்டா கூட இல்லை. ப்ரோ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் உபன்ட்லயே மாத்திக்கிறேன். லினக்ஸ்ன்றப்ப எல்லாமே மாறுது. அமேசான் லினக்ஸ். சரிங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் ஆச்சா ப்ரோ உங்களுக்கு? ஒரு 2 நிமிஷம். சரிங்க ப்ரோ. கைத்தொழில். ப்ரோ ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க ப்ரோ. என்னடா சம்பந்தமே இல்லாம இது பாக்குறானுங்க அப்படின்னு இல்ல நான் பண்ணி பார்த்திருக்கேன். வால்யூம் அட்டாச் பண்றது எல்லாமே நான் வந்து பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா நான் ஏன் இது பண்ணி சொன்னேன்னா, பார்த்திருக்கேன். நான் சொல்றேன்னா, இப்ப நான் போய் இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சவங்க எல்லாருமே வந்து சர்வர் சர்வர் தெரிஞ்சிருப்பானுங்க, எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா என்ன போய் இந்த டிஸ்க் அட்டாச் பண்ண சொல்லிட்டாங்க. சேம் வே இதே டிஸ்க உட்காந்து அட்டாச் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா டிஸ்க் அட்டாச் பண்றது வந்துட்டு இப்ப பாத்தீங்களா, ஏன்னா இப்ப நான் வந்துட்டு நான் எல்லா டைமும் எல்லாத்தினாலையும் ஒரு கரெக்டா பண்ணிட முடியாது டிஸ்கெல்லாம். ஏன்னா சில டைம் வந்துட்டு தப்பா போகும். டைரக்டரி முக்கியம். நம்ம எந்த டைரக்டரியில பண்றோம் அப்படின்னு எல்லாமே முக்கியம். ஸோ அதனாலதான் சரி ஃபர்ஸ்ட் நீங்க சுவிட்ச் ஆன் ஆகுறீங்களா, சரி ஓகே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நியூயரா கிளவுட் வரும்போது இது டிஸ்க் கான்செப்ட் வந்து பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே ஃபர்ஸ்ட் இது போயிட்டு நாளைக்கு ஐஏஎம்மும் இன்னொன்னு ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஆக்சுவலா டிஸ்க் ஒட்டுக்காக பாக்குறதா ஐடியா. எனக்கு ஆக்சுவலா லேப்டாப் இவ்ளோ இது பண்ணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்லோவா இருக்குதான் நான் உங்களுக்கு. ஆமாங்க ப்ரோ. அது உங்க கர்சர் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா கேக்குது. விட்டு விட்டு கேக்குது.
வினோத் நீ இருக்கியா? சரி ஓகே. போயிட்டு வால்யூம் அட்டாச் பண்ணும். டிவைஸ் அச்சோ ப்ரோ உபண்டோவா கொடுத்தேன். கவனிக்கலையே ப்ரோ. அதுல பாருங்க, செக் பண்ணுங்க. ஓகே ஓகே. உபண்டோ தான் ப்ரோ கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. சரி ஓகே. இப்போ உபண்டோன்றப்ப நம்ம இங்க வந்துட்டு இது கொடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ டிஸ்க் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த சர்வரை கொண்டு போய் என்ன பண்ணோம், எஃப் டிஸ்க் யூஸ் பண்ணி டெவ் சரி எல்எஸ்பிஎல்கே என்ன பண்ணோம்னா எஃப் டிஸ்க் யூஸ் பண்ணி டெவ் ஸோ ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன். ஸோ இங்க என்ன கொடுப்போம்னா டபிள்யூ சாரி என்ன கொடுப்போம், பிஏ இங்க வந்து எரர் ஆஃப் டாஸ்க் கிரியேட் ஆயிடுச்சு. நியூஸ் ஓகே. அதுக்கப்புறம் சரி மேக் போயிட்டேன். எஃப்எஸ் டாட் இஎக்ஸ்டி 4 எக்ஸ்டென்ஷன் கொடுத்து டெவ் ஓகே யா ஓகே. ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம வந்து டிஸ்க் அட்டாச் பண்றதுக்கு ஒரு ஃபோல்டர் வேணும். ஸோ எம்கேடிஆர்ல டேட்டா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து மவுண்ட் பண்ணணும். மவுண்ட்டு டெவ் பேர் என்ன போட்டோம். இப்போ நான் வந்து இதை வந்து டேட்டாக்குள்ள போட்டுக்குவேன். ரைட்டு. இப்போ வந்து டிஎஃப் -h ப்ரோ இந்த கமாண்ட் தெரியுங்களா? தெரியும் ப்ரோ. டிஸ்கோட ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ப்ரோ. இங்க பாருங்க, நம்ம டேட்டா வந்து இங்க இருக்கு. டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ள 93 ஜிபில இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபைல் சிஸ்டம் நெட்வொர்க் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோ ஏபிடி யூஸ் பண்ணி இன்ஸ்டாலு சரி இன்ஸ்டால் என்ன போடுவோம்னா என்எஃப்எஸ் கர்னலு
கர்னல் ஐஃபனு சர்வர் யா ஓகே ப்ரோ இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆனதுக்கு வந்துட்டு ஒரு ஷேர் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுவோம் ப்ரோ. ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம மவுண்ட் பண்ணிட்டோம். மவுண்ட் பண்ணதுக்கு வந்துட்டு மவுண்ட் பண்ணதை ஷேர் பண்றதுக்கு ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டோம். சேஞ்ச் மோடு பெர்மிஷன் கொடுப்போம். சொன்ன மாதிரி இந்த டேட்டாவுக்கு வந்துட்டு யார் வேணாலும் எல்லாருக்கும் யூசரு எல்லாரும் ரைட்டு எல்லாமே பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன். இதுக்கு வந்து நான் விஐஏ போய்க்கிறேன், ஏன்னா விஐ தான் தெரியும். இடிசி எக்ஸ்போர்ட்டு ஓகே. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோ, கீழே போய் நான் இது வந்து ஆட் பண்ணுறேன். என்ன மாதிரினா ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஷேர் ஃபோல்டர்ல கிளைண்ட்டுடைய பிரைவேட் ஐபி இவங்களா கிளைண்ட்டுடைய பிரைவேட் ஐபியை நான் ஆட் பண்றேன். ஓகேங்க. ஏன்னா அப்பனாதான் வந்துட்டு அவங்கள நம்மளால இப்போ இந்த நெட்வொர்க்கிங் வந்து எதுக்கு அட்டாச் பண்றோம் நம்ம? புரியல. நெட்வொர்க்கிங் இப்போ நீங்க பண்றீங்களா, அது எதுக்கு அட்டாச் பண்றீங்க? இந்த இது நெட் அந்த டேட்டா ஷேரா? டேட்டா ஷேர் வந்து புரியுது. அது அப்பதான் வந்து அந்த இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து இதாகும். இப்போ நெட்வொர்க்னு ஏதோ சொன்னீங்களா, அதான் கேக்குறேன். ப்ரோ ஐபி, அதாவது என்னன்னா ஐபி வந்துட்டு கிளைண்ட்டுடைய பிரைவேட் ஐபியை வந்துட்டு நான் இதுல போட்டாதான் நம்மளால வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். சரி 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 ஓகே ஓகே ஓகேவா ப்ரோ? இவங்க பிரைவேட் ஐபி இப்போ வந்து கிளைண்ட் ஐபி ஆட் பண்ணிட்டோமா ப்ரோ? இது பக்கத்துல ஒரு பிராக்கெட்டுக்குள்ள RW அப்புறம் சிங்க்கு. இது நான் என்னன்னு உங்களுக்கு இது முடிச்சிட்டு சொல்றேன். நோ சப்ட்ரீன்னு நினைக்கிறேன். ஆமா சப்ட்ரீ செக்கு. எஸ்கேப் கொடுத்து வாமா ஒரு 10 மினிட்ஸ் வரேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன்ஸை வந்துட்டு என்ன பண்றோம்னா அப்ளை பண்றோம். அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் டைஃபன் சாரி பொறுமையா பண்றா. எக்ஸ்போர்ட் எஃப்எஸ் ஐஃபன் ஏ அப்ளை பண்ணிட்டோம் ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸோ மவுண்ட், இப்போ நம்ம பண்ண மவுண்ட்டை வந்து பார்க்குறோம். ஸோ மவுண்ட் ஐஃபன் இ பார்த்தோம்னா வந்துருச்சா ப்ரோ? டேட்டா ஷேர் 172.3.123. ஓகே.
இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா அவுட்புட்ல வந்து நம்ம டேட்டா ஷேர்னு வரணும். சர்வர் வந்து ரெடி ஆயிடுச்சு ப்ரோ. அடுத்து நம்ம இங்க எங்க போறோம்னா கிளையண்ட் ஐபி கிளையண்ட்டை வந்துட்டு சரி கிளையண்ட் மெசேஜ் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கிளையண்ட்டுக்கு இப்ப நம்ம சர்வர்ல வந்துட்டு நம்ம என்எஃப்எஸ் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம். அதே மாதிரியே வந்து கிளையண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு சில பேக்கேஜஸ் இருக்கு. அதுக்கு பேரு தான் வந்துட்டு என்எஃப்எஸ் காமன் -y. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். எதுக்குன்னா சர்வர்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஃபைலை வந்துட்டு ஒரு இடத்துல நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு மவுண்ட்ல என்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து மவுண்ட் பண்றோம் ப்ரோ. சர்வர்ல இருக்கிறத வந்து எப்படி மவுண்ட் பண்ணுவோம்னா டேட்டா ஷேரு அதே மாதிரியே வந்து மவுண்ட்டு ஷேரு சாரி ஷேர் பண்ண மாட்டோம். என்எஃப்எஸ் தப்பு தப்பு தப்பு. ப்ரோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்வருடைய அங்க நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்ல. கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோ சர்வருக்கு வந்து கிளையண்ட்டுடைய பிரைவேட் ஐபி எடுத்தோமா அதே மாதிரி வந்து கிளையண்ட்டுக்கு நீங்க போகணும்னா சர்வருடைய பிரைவேட் ஐபி வாங்குவீங்க. ஆமா ப்ரோ. கரெக்டாக தான் லாகின் பண்ணியிருக்கேனா? ஓகே போட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா டேட்டா ஷேரு அதே மாதிரியே மவுண்ட்டு என்எஃப்எஸ் ரைட்டா பேட் யூசேஜா என்னாச்சு சூடோ பேட் யூசேஜ் வருது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மவுண்ட் போட்டோம். மவுண்ட்டு கோலன் படம் விட்டோம் ப்ரோ. அதான் இதோட இது வந்துட்டு 110 சர்வரோடது வந்துட்டு 110 கிளைண்ட் இது 132. ப்ரோ ஆக்சுவலா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? புரியுதுங்க ப்ரோ. ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கா? ஃபீட்பேக் சொல்லுங்க. இல்ல கரெக்ட் தாங்க ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இங்க என்னன்னா
2மே கம்யூனிகேட் ஆயிக்க மாட்டேங்குது போல. அதனாலதான் இங்க ஏதோ ஸ்டாப் ஆகுது. தெரியலையே. மவுண்ட் டேட்டா என்எஃப்எஸ் மவுண்ட் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். System status NFS sorry ஆக்டிவ்ல தான் இருக்கு. சர்வர் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. expose கிளையண்டோட ஐபி அட்ரஸ் வந்து 113 சர்வரோடது. கிளைண்ட் சர்வர்ல ஆட் பண்ணிருக்கோம். சர்வர் ஓகே expose கரெக்ட். டேட்டா ஷேர் கரெக்டா வருது. எக்ஸ்போர்ட்டிங் ப்ரோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஆக்சுவலா செக்யூரிட்டி குரூப் இருக்குல்ல ப்ரோ, ஆமா அதை நான் ஆட் பண்ணவே இல்லை ப்ரோ. அதுதான் தப்பு. நான் இந்த ஸ்டெப்பே மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தோம்னா செக்யூரிட்டி குரூப் நம்ம என்ன ஆட் பண்ணியிருந்தோம்னு தெரியலையே. செக்யூரிட்டி குரூப் இங்க இருக்கா? செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்டா 22 தான் ஆட் ஆயிருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணலையே. அதான் ப்ரோ சொல்றேன். இப்ப நம்ம வந்து
நான் என்னதான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம எல்லா ஃபைல்ஸ் எல்லா பேக்கேஜையும் டவுன்லோட் பண்ணாலுமே செக்யூரிட்டி குரூப்ல வந்துட்டு போர்ட் நம்பர் 2049ன்னு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும் என்எஃப்எஸ்க்கு. அந்த போர்ட் நம்பரை ஓகே. வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணாதான் 2 கம்யூனிகேட் ஆயிக்கும். சரி, இதான் சரி. மெயின். பாருங்களேன், அந்த போர்ட் நம்பரே ஓப்பன்லயே இல்ல. இன்பவுண்ட்ல போயிட்டு நான் வந்து ஓபன் பண்ணணும். என்எஃப்எஸ்ன்னு இங்கேயே இருக்குமே எங்கேயோ. என்எஃப்எஸ் ரைட். போர்ட் நம்பர் அதுவே வந்துருச்சு. இப்ப நம்ம பையன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சர்வர்ல போகக்கூடாது, கிளைண்ட் ஐபிக்கு போகணும். கிளைண்ட்ல போயிட்டு அதே மாதிரியே மவுண்ட் என்எஃப்எஸ் ஷேரு. வந்துட்டா பாத்தீங்களா ப்ரோ? ஆ ஆ இப்ப நம்ம இது வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சர்வர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், கிளைண்ட்லயே போய் பார்ப்போமா? கிளைண்ட்ல போயிட்டு டச் என்எஃப்எஸ் நல்லா பாத்துக்கோங்க நான் என்ன பண்றேன்னு. உங்க நேம் சொல்லுங்க. ஜெயபிரகாஷ். .html ப்ரோ. இப்ப நான் என்ன பண்றேன்னா கிளைண்ட்ல வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேவா ப்ரோ? கிளைண்ட் மிஷின்ல வந்து ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா போயிட்டு சர்வர் எல்எஸ் டேட்டால போயிட்டு, புரியுதா ப்ரோ? புரியுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை எனக்கு ஒரு நிமிஷம் சொல்றீங்களா? நான் அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவான்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் வந்து அட்டாச் பண்ணுமா, ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா வால்யூம். ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு கிளைண்ட் அண்ட் சர்வர் வந்து அது ரெண்டுலயுமே கிரியேட் ஒரு இதுல எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து ஷேர் பண்ணி பார்த்துருக்கோம். அது பர்மிஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணி அங்க கிரியேட் பண்ணது இங்க டிஸ்பிளே ஆகுதான்னு இது பண்ணி பார்த்தோம். அப்புறமேட்டு இங்க எடிட் பண்றது வந்து அங்க டிஸ்பிளே ஆகுதான்னு இது பண்ணி பார்த்தோம். அவ்வளவுதான் ப்ரோ. இதுதான் ப்ரோ கதையே. நான் இங்க வந்துட்டு இப்ப கிளைண்ட் நீங்க, சர்வர் நானு. நான் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணனா சேம் வே நீங்களும் அதே ஃபைல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரோ. டிஸ்க வந்துட்டு நான் உங்களுக்கு மாத்தி ஷேர் பண்றேன். ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு இந்த செஷன்? இல்லைங்க ப்ரோ, டவுட் இல்லைங்க. நான் ஹேண்ட்ஸ் பண்ணி பாக்குறேன் நான் நாளைக்கு. நீங்க பண்ணி பாருங்க. டவுட்னா எதுனாலும் கேளுங்க. உங்களுக்கு அப்படியே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுமா? சரிங்க ப்ரோ, அனுப்பிச்சுடுங்க ப்ரோ. கேட்கல. அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவருக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இதா இருந்துச்சு. என்ன சொல்றது, மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. லேப்லயும் சரி மிஷின்லயும் சரி. அதனாலதான் 1.5 hours ஆச்சு. 1 ஹவருக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கலாம் இனிமேட்டு. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. வினோத், நீ ஏதாவது பேசணுமா? ஓகே தான் ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அப்படிங்களா? அது போக போக கிளாஸ்ல நான் சொல்றேன் ப்ரோ. இப்ப எதுவும் இல்ல. ஓகே தான், எனக்கு ஓகே தான் தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்க எதுனாலும் சொல்லலாம். அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். நீங்க ஓகே. ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ, நான் சொல்றேன் நானு. ஓகே ப்ரோ. ஏன்னா ஒரு செஷன் தானே இருக்கு. நம்ம போக போக அவர் பார்த்துட்டு சொல்லுவாரு. சரிங்க ப்ரோ, நான் சொல்றேன். சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. நாளைக்கு நம்ம வந்து ஐஏஎம் பார்க்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்க்ல ஏதாவது வேற ஏதாவது நீங்க ஆன்சர் பண்ணி டவுட்னாலும் நாளைக்கு கேளுங்க. சரிங்க ப்ரோ. நான் இப்போ 9க்குள்ள 8 to 9 மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு எனக்கு.
இல்ல ப்ரோ. ஓகே. நான் அது கம்மி பண்ணிடுறேன். ஓகே. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. நீங்க பாருங்க. சரிங்க ப்ரோ.